எனக்கு மட்டும் தான் எங்கேருந்து தான் இப்படிலாம் பிரச்சனை வருமோ என்னமோ தெரியல. ஆனால் எங்கள் வீட்டு குட்டி பட்டாணிக்கு இந்தமாரிலாம் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆல்ரெடி அவர் கழுத்தில் இந்தமாரி புண்ணு வந்துருந்துச்சு. பட் அது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனமே சரியாயிடுச்சு. அப்பயே கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிரும் அப்படின்னாங்க. அதுவும் சரி ஆயிருச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து கையில் வர ஆரம்பிச்சிருச்சு. கையில் சின்னதாக ஒரு சூட்டு கொப்பளம் மாரி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த இன்ஃபெக்ஷன் இப்படியே தான் ஆகிட்டு இருந்துச்சுன்னு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் என்னன்னாங்க, இந்த சம்மருக்கு எல்லா குழந்தைங்களுக்குமே நார்மலாக இந்தமாரி வரது சகஜம்தான். சம்மர் டைமில் வெளியே குழந்தைங்களை எடுத்துகிட்டு போகிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதிகமாக குட்டி எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போன மாரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா சம்மர் ஆரம்பித்ததுலேருந்தே குட்டியை வீட்டில் தான் வச்சுருக்கோம். நான் மட்டும்தான் அப்பப்போ வெளியே போயிட்டு வந்துட்டு இருப்பேன். பெரியவங்க பேச்சு கேட்கலாம், ஆனால் தப்பு கிடையாது. குழந்தைங்க விஷயத்தில் தயவு செஞ்சு பெரியவங்க பேச்சு கேட்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட மாமியார் இருந்துட்டு அதான் சொன்னாங்க, தேங்காய் நீ வைமா, மஞ்சத்தூளை வைமா, இது சூட்டு குப்பளம் தான், தண்ணி ஊற்றினா சரியாக போயிடும், தேய்ச்சி ஊற்றுனா அந்த இடத்துல போட்டு நாங்கள் தேக்கங்காட்டின்னு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. குட்டிக்கு நார்மலாக இருந்தது, ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவங்களே சொல்கிறாங்க, நீ கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலே பாரு அப்படின்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டே விட்டுருந்தா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிகிட்டு போயிருப்போம். எங்கள் மாமியார் பண்ண வேலை தான் நாங்கள் கூட்டிகிட்டு போக முடியல. நாங்கள் அவங்களே காரணம் சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் நினச்சிருந்தா கூட்டிகிட்டு போயிருக்கலாம். சரி பெரியவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் விட்டுட்டோம். அதுதான் பெரிய தப்பாக போச்சு. தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அதை இதையும் வீட்லேயே பண்ணாமல் பக்கத்தில் இருக்க கிளினிக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்க. வீட்லேயே எந்த ஒரு மருத்துவமும் நீங்களாக செய்யாதீங்க. ஏன்னா அது நமக்குள்ள கஷ்டம், குழந்தைங்களுக்கு தான் பெரிய கஷ்டமாக போயிடும். தயவு செஞ்சு இந்தமாரி ஒரு தப்பை மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க.